விஜயை விஜய் கூட இருப்பவர்கள் எல்லாம் தொண்டர்களாக தான் விஜய் பாவிக்கிறாரு. இன்னும் விஜய்க்கு ஒரு புரிதல் வரல. அவர்கள் யாருமே தொண்டர்கள் இல்லை, அவர்கள் ரசிகர்கள். அந்த ரசிகர்களும் அவர் ரசிகர்கள் கூட சொல்ல மாட்டார், தற்கூரி ரசிகர்கள் தான் சொல்லுவார். ஏன்னா ஒரு தொண்டனுடைய பிரதான நோக்கம் இராணுவ கட்டுப்பாடு. நில்லுனா நிற்கணும், உட்காரணும் உட்காரணும், சிறைக்கு செல்லணும் சிறைக்கு செல்லணும். இதான் ஒரு தொண்டனுடைய ஒரு தலைவனுக்கும் உள்ள ஒரு பிணைப்பே தான். எப்போ ஒரு தொண்டன் தலைவர் பேச்சை கேட்கலையோ அப்போ அவன் தொண்டன் கிடையாது. அவன் பிசில் அடிச்சான் குஞ்சுன்னு சொல்லப்படுகிற ஒரு தற்குறி. ரசிகர்னு சொல்ல மாட்டேன், தற்குறி. ரசிகர் கூட என்ன பண்ணுவான்னா, என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ ஒரு நாள் கூத்தடிச்சுட்டு போயிடுவான், வேலைக்கு போயிடுவான். ஆனால் தற்குறின்னு ஒருத்தர் சொல்கிறான் பாருங்க, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொண்டர்கள் ரசிகர்கள் தற்குறி நீங்கள் வேறுபடும். தற்குறி என்ன பண்ணுவான்னா, பைத்தியகாரத்தனமாக பண்ணுவான். தான் என்ன செய்யறான்னு சரியாம பண்ணுவான். தன்னை நம்பி ஒரு மனைவி இருக்கிறார், தன்னை நம்பி ஒரு கணவன் அம்மா இருக்கிறாங்க, தன்னை நம்பி ஒரு தந்தை இருக்கிறது, தன்னை நம்பி ஒரு குழந்தை இருக்கிறது. நாம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சன்றத அந்த அடிப்படை புரிதலை மறப்பான். அது பைத்தியம் சொல்ல முடியாது, அதனாலதான் தற்கொலைன்னு சொல்றேன்.